எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா அப்பனும் மகனும் வலிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அந்த வலிக்கிட்ட கப்பில் கூடி அங்கே பிஸ்கட்டை தின்னு வாயை பாருங்க. அங்கே அங்கே பாருங்க, அங்கே வாயை பாருங்க. இப்போ நாங்கள் உடுப்பு எடுக்க போகிறோமா சொல்கிறாரு பார்த்தீங்களா? எப்படி எப்படி இதெல்லாம் இல்லைங்க, உடுப்பு எடுக்க போகிறதெல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறாருங்க. சரியான குஷி. உடுப்பெடுக்க போறா சொல்ல வேணும். ஐயோ நோம்போட வாயில பிஸ்கட் போட்டுட்டு இன்றைக்கு புது பெருநாள் ஜயானுக்கு தான். ஓ என்ன வேணும் தங்கத்துக்கு? என்ன வேணும்? ஓஃப் பண்ணுங்க காய்ச்சிட்டீங்களாப்பா? சரி, அப்போ எங்களோட ஜான் பாப்பாக்கு உடுப்பெடுக்கிற வீடியோக்குள்ளே போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜை பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நாம் தான் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஜை பாப்பாவுக்கு வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது, தனி கடை ஒன்று. அங்கே தான் வந்து நான் அவருக்கு வளமையாக எடுக்கிறது. அதனால் வந்து நான் கிட்டத்தில் வந்து எனக்கு உடுப்பெடுக்க போனேன்ல, அப்போ வந்து ஜை பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கல, அந்த கடைக்கே போகலாம் அப்படின்னு. ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு வந்து அவளுக்கு தெரியும். அதனால் வந்து ஜை பாப்பாவுக்கு நான் அங்கேயே போயிடுறது. இந்த முறை ஜை பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பெருநாளுங்க. போன முறை ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடினாங்க. அவங்க பிறந்தது வந்து போன வருஷம் 5ஆம் மாதம். அதனால் ஹஜ்ஜி பெருநாள் கிடைச்சிது. ஆனால் நோன்பு பெருநாள் அவங்களுக்கு கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் இந்த முறை வந்து நோன்பு பெருநாள் அவருக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாம் வந்து கடைக்கு போன டைமில் வந்து ஒச்சுக்கு இருந்துச்சு, நிறைய ஒச்சு சைட் வந்து இருந்துச்சு. அதில் வந்து என் ஹபி சொன்னார், ஜை பாப்பாவுக்கு வந்து ஒச்சு அளவாய்க்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒன்றும் அவருக்கு அளவே இல்லைங்க. ஒச்சு எல்லாமே பெருசு தான். சரி ஆசைக்கு வந்து கொண்டு வாங்கினது. அதுக்கப்புறம் உஷான்னு ஒரு கடை தாங்க நாங்கள் போன கடை. மாடித்தட்டு ஒரு 3 கிட்ட இருக்குது. கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு, கிட்ஸுக்கு அப்படின்னு வந்து தனித்தனியாக இருக்குது. ஒரு செக்ஷனில் வந்து ஷூ, ஒரு செக்ஷனில் வந்து டெலிம், ட்ரௌசர் அப்படி நிறைய இருக்குது. நல்லா பார்த்து நாங்கள் வாங்கலாம். உடுப்பு போட்டு பார்க்குறதுக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்குது. எல்லாமே வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்லீப்பர் ஒரு புக்ஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு அப்படின்னு வந்து. எனக்கு சப்பாத்தெல்லாம் இதுக்குள்ளே இதா ஜை பாப்பாவுக்கு ஏதாச்சும் சப்பாத்து வாங்குவோன்னு சொல்லி பார்த்தோம். அவரோட அளவுக்கு எதுவுமே எனக்கு செட் ஆகுற மாதிரி இல்லை. ஃபைனலாக வந்து ஏதோ தேடி பார்த்து ஒன்று எடுத்தாச்சு. ஷூ போன முறை வாங்கினது அவருக்கு அளவில்லாமல் போய்த்துது. எதுவுமே அளவில்லை. டெலிமும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவருக்கு. எப்படியும் கொஞ்சம் வளரணும், 2 வயசு சரி வரணும். அப்போ தான் வந்து நல்ல ட்ரெஸ்லாம் நம்ம வாங்கி எடுத்துக்கலாம். என் ஹப்பி வந்து ஷூ போட்டு பார்க்குறாரு. ஆனால் ஜை பாப்பா வெளியில் போனால் நித்திரை கொண்டு வாருங்க. அவருக்கு வந்து அந்த ஆட்டோ காற்றுல படக்கிட்ட அப்படி நித்திரை கொண்டுருவார். ஹப்பி தான் வந்து ஒன்றா பார்த்து எடுத்தார். அங்கே வந்து சாங்ஸ் போட்டிருந்தாங்க, சத்தமாக வந்து சாங்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து அது ஒரிஜினல் நாங்கள் கதைக்கிறது வந்து உங்களுக்கு வீடியோவில் பண்ண இல்லாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துருன்றதால வந்து நான் வால்யூம் வந்து நல்லா ஃபுல்லாக குறைச்சி என் வாய்ஸை தான் கொடுக்குறேன். அப்படி பாட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே எனக்கு வந்து உடுப்படுத்ததால எனக்கு வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்லீப்பர் ஐட்டங்கள் இருந்துச்சு. ஜை பாப்பாவுக்கு தான் மிச்ச நேரமாக நாங்கள் வந்து ஸ்லீப்பர் அளவு தேடி எடுத்தோம். எதுவுமே அளவில்லை அவங்களுக்கு. சரி ஒன்று வந்து எடுத்தாச்சு ஃபைனலாக. அதுக்கப்புறம் நாங்கள் வார வழியில் வந்து நிறைய பொம்மை ஐட்டங்கள் வந்து இருந்துச்சு. ஜை பாப்பா அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க பார்க்குற பாட்டில் இப்படி தான் குருவி, யானை அதெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு அவர் பார்க்குறாரு. என்னத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கிளி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. மஞ்சள் கலர் இது வேணுமா சயனுக்கு பேர் சயன் இது வேணுமா? இங்கே மஞ்சள் தாண்டா நல்லா பிடிக்கும், எல்லோ கலருண்டா. அதனால் வந்து எல்லோ கலர் பொம்மை ஒன்று வாங்கி கொடுத்தது. யானை பொம்மை அது வாங்கலை. எல்லோ கலர் பொம்மையும் கிளியும் வாங்கி கொடுத்தது. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. நான் உண்மையான டாக் மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைகள் வந்தாலே அதில் தான் போய் நிற்கிறாங்க எல்லோரும். என் ஹபி வந்து வேறு பயங்காட்டிட்டு இருந்தார். ஜை பாப்பா வச்சு பாருங்கள்.
பார்க்க ராவ பிச்சைக்கார மாதிரி தானே இருக்குது. வேற ஒன்றும் இல்லைங்க. உள்ளுக்கு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு மேல் கட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். அதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸனே. அப்படி யாரையோ கொலை பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் தூக்கிட்டு போகிறாரு. அச்சோ, ஜைப் அப்பாவை பாருங்களேன், நித்திரை கொண்டுட்டாரு. அப்போ அப்படி ட்ரெஸ்ஸுக்கு மேலே நாங்கள் வளர்த்தா அப்படியே நல்லா நித்திரை கொள்றாரு மெத்த நினச்சி. நாங்கள் அவரை வளர்த்தியே உடுப்பளவு பார்த்தோம். பிள்ளைங்க வார போகிற எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க. பாருங்களேன் அவரோட நித்திரையை. எனக்கு சரியான சிரிப்பு அதை பார்த்துட்டு. தூசி வேறு தானே, நான் எடுக்கணும் பிள்ளை எடுக்கணும்னு சொல்ல ஹபி வந்து எடுக்காமல் அப்படியே போட்டு அவரை நித்திரையாக்கிட்டாரு. அப்படியே விட்டுட்டு போகிறாராமா. யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை தேடுறாங்க. சைப்பை பார்த்துட்டு ஷொக்காகிட்டு சிரிக்கிறாங்க பார்த்து நம்மளை. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு நேற்று. நோம்பு 27 வந்துருச்சுல, எப்படி தான் நாள் போச்சுதோ தெரியல. எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் ஜைப்பாப்பாவுக்கு டெலிம் பார்க்க போனதுங்க. அவருக்கு டெலிம் தேடி எடுக்கிறதுலே எனக்கு வெறுத்து போயிடுது. அந்தளவுக்கு அளவு அமையலை. ஏதோ ஒரு அளவு பார்த்து எடுத்தது. ஒச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது ஒரு வேறு கடை. இது ஒரு ஜஃப்னா டெக்ஸுக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு சென்ட் விற்கிற கடை ஒன்றுக்கு போயிட்டு வந்தோம். நிறைய கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே வந்துருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து ஃபொக்ஸென்ட்டாக வந்து எங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அது வாங்குறதுக்கு தான் இந்த கடைக்கு போய்த்திருந்தோம். நிறைய லிப்டிக் ஐட்டம் அது இதெல்லாம் நான் வாங்குறதில்ல, இருந்துச்சு. பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு எப்போயுமே வந்து இந்த அதோட வாசம் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கேயும் வந்து பார்த்தா நிறைய பொம்மை ஐட்டம் தான் இருந்துச்சு. ஜைப்பாப்பா ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டோம்ல, அதனால் நாங்கள் வாங்கலை. இதான் கடையில நேம் பாருங்கள். மேலே வந்து கிஃப்ட் ஐட்டம்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அழுகுறான். பாவம் வேமா. இந்த கடையில் மேலே உள்ள ஏசி வந்து என் ஹபி வந்து செஞ்சு கொடுத்தது தான். அதனால் வந்து இந்த கடை போஸ்டெல்லாம் அவரோட ஃபிட்டு. வளமையாகவே இந்த கடைக்கு தான் என் ஹபி வருவார். பாட்டு போட்டுருந்தாங்க முன்னுக்கு போக்கிட்டு, அதனால் அதுவும் ஒளிமனை கட் பண்ண வேண்டி வந்துடுச்சு. ஃபைனலாக எல்லா திங்ஸும் நம்ம வாங்கிட்டு வீட்டை வந்தாச்சு கைஸ். வீட்டை வந்ததுக்கப்புறம் ஜைப்பாப்பா அந்த பொம்மையோட சண்டை. குருவினா கியாங்கோ, குருவினா கியாங்கோ. அந்த பொம்மையை வந்து ஜைப்பாப்பா மாதிரி நினச்சி ஜைப்பாப்பா கொஞ்சம் மாதிரி அந்த பொம்மையை கொஞ்சம் ஜைப்பாப்பாவுக்கு அப்படி பொசசிவ் ஆகுதுங்க. கற்றுன்னு கத்துறாரு. அந்த பொம்மை பிடிக்கவே இல்லை அவருக்கு. அந்த கிளியை வந்து பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த கிளியை கொத்துற மாதிரி காட்ட பயப்படுறாரு. இந்த பார்த்தீங்களா, மலையாளத்தில் வீடு கட்ட தாட்சிக்கடையில் புக்ஸாக பார்த்தா அப்படியே ஆசை வந்துடும். அப்படித்தான் சில திங்ஸ் வந்து வாங்குறது, ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ ஜைப்பாப்பாக்கெல்லாம் உடுப்படுத்தாச்சு. இதோட உடுப்பெடுக்கிற செக்ஷன் அப்படியே முடிஞ்சுதுங்க. இனி வந்து பிறநாள் வீடியோ, குக்கிங் வீடியோ, பிரியாணி சமைக்கிற வீடியோ தான் வரும். இப்போ வந்து எங்களோட சேனலை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சஹருக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேரப்படவே. ஷாப்பிங் போயிட்டு வந்து அங்கால வந்து நோம்பு திறக்க அப்படியே டைம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு சரி என் ஹபி வந்து பெப்பர் சிக்கன் கறி கேட்டிருந்தாரு. அதனால் வந்து அதை சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயை வந்து போட்டு அதுக்குள்ளே பட்டையை வந்து போட்டுட்டு, ஏற்கனவே கோழி வந்து அவிச்சு வச்சுருந்தேன். வெத்தரம் கருவேப்பிலை, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். அதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுக்கொள்ளணும். எனக்கு வந்து இந்த கறி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து மிளகு தானே நல்லா செமிப்பாடு கூட அடையும். அது மட்டும் இல்லை, தண்ணித்தூள் போடாமல் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொரிக்காமல் செய்யலாம் நம்ம கோழியை. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பும் போட்டு கொஞ்சம் வதச்சிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து வாஷிங் மிஷின் வீடியோ வரும்னு சொன்னது, நான் வர கிடைக்கல. கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் அது. அதனால் வந்து இன்னொரு நாளைக்கு வரும். பட் கொக்கோ மெலன் செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த வீடியோ தான் நான் போடணும்னு நினச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கோழியை வந்து அதுக்கப்புறம் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பச்சை மிளகா போட்டேன். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து தயிர் ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வற்ற விட்டேன். நல்லா தண்ணியெலாம் போகிற அளவுக்கு நல்லா வற்ற விட்டு சுட சுட சோத்து கூட சாப்பிட்டேன். வேறு லெவலாக இருந்துச்சு. ஹபிக்கு நல்லா பிடிச்சிருந்தது.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வேறு என்ன, எல்லாருக்கும் வந்து இந்த பிறநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறேன். இதோட வந்து குக்கிங் வீடியோ வரும், பிரியாணி சமைக்கிற வீடியோ எல்லாம் வரும். தொடர்ந்து எங்களோட சேனலை வந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.